ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம புது கோட்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோட் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த மாதிரி நிறைய வச்சு போகணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். ஐ பிலீவ் இன் ஆன் யூ காய்ஸ். ஃபஸ்ட்டு கோட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது கோடு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது. அது வந்து பிராம்பிள் வேக்ஸ் போனீங்கன்னா டிஸ்கோடு சிங்கிளாக வரும். பட் ஏன்னா இந்த அப்டேட் எப்போ போயிடுச்சா, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கோட் ட்ரை பண்ணுங்க, செலஸ்டைட். அதான் நான் யூஸ் பண்ணனால எனக்கு அப்படி காட்டுது. இந்த டிஸ்கோடு யூஸ் பண்ணனால அவர் அப்படி காட்டுது உங்களுக்கு. இப்போ அடுத்து பார்த்தா பிளேஸ் வேக்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ், அந்த ரெண்டு இல்லை கூட யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அடுத்து டூ கேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது கைஸ். 2CAN ஆல்ரெடி யூஸ். இப்போ அப்படியே இந்த வாட்டி ஒரு நல்ல இது பார்க்க போகிறோம் கைஸ். அது வந்து சில சீக்ரெட் எவல்யூஷன் காட்டுவேன். இது உங்களுக்கு பிடிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம அதை அப்கிரேட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இதுக்கு முன்னாடி ஏன் பெட்ஸ் உங்களுக்கு காமிச்சிடறேன் நான். இது தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற பெட்ஸ். ட்ராக்கோ ஸ்பைக் B ரேங்க், எக்னஸ் ராப்டர் C ரேங்க், அப்புறம் கோல்போட் விங். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி கோல்போட் விங் B ரேங்க். இதுதான் லெவல் 50க்கு மேலே. இப்போ நீங்கள் அதை ஸ்டார்ட்ஸ் இது பார்க்க வந்துச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், ட்ராக்கோ ஸ்பைக்கோட அட்டாக் பார்த்தீங்கன்னா 36.9 மில்லியன் இது. அதே மாதிரி நீங்கள் அந்த ஹெச்பியை பார்த்தீங்கன்னா 1.4 பில்லியன். இது ஒரு 2 அப்டேட்டுக்கு முன்னாடி வந்ததா. ஸோ அதான் அப்படி இருக்குது. ஸோ இப்போ இதில் 2 மித்திக்கல் கீர்ஸ். ஸோ உங்கள் லக்கு வந்து அதை வாங்கிக்கலாம். இது வந்து எக்னஸ் ராப்டரோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் அதிகமாக பண்ணுற ஆள் இது. 82.3 மில்லியன் அட்டாக், HP 424.3 மில்லியன் HP. இருக்கிற 10%. இதுக்கு 0% தான், ஆனால் இதுக்கு 10% இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு இந்த கோட் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா 72.2 மில்லியன் அட்டாக், அவர் பார்த்தீங்கன்னா 356.7 மில்லியன் அட்டாக். சர்க்குலேட் 10%. இந்த ஒரே ஒரு மித்திக்கல் கீர் மிச்ச லெஜெண்டரி தான். இப்போ இதெல்லாம் பார்க்குறோம்ல, இப்போ இதை விட்டுருங்க. இந்த 3 சேர்ந்து இப்படி போனோம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் கூட சீக்கிரம் போடுறேன். இப்போ நான் பார்க்க போகிறது வேறு எது. நீங்கள் அதுக்கு ரெடியாக இருங்க. 3, 2, 1 ரெடியாக கைஸ். இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 2 சீக்ரெட் ஒழிச்சிங்களே, அதான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 இருக்குது. ஆனால் இது வந்து பழைய அப்டேட் உள்ளது வந்து பழைய அப்டேட் உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா 154.8K அட்டாக், 1 மில்லியன் HP. இங்கே பாருங்கள், இதில் 283.4 மில்லியன் HP, 28 மில்லியன் அட்டாக், 31%. இங்கே இது இப்போ இன்றைக்கி தான் இந்த எவல்யூஷன் கிடச்சிச்சு. இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு இது கிடச்சிச்சு. இதெல்லாம் பழைய அப்டேட் உள்ளது. பட் ஆனால் இது இப்போதைக்கு பாதி பேர் யூஸ் பண்ணுறாங்க. யாரும் நூப்பாக இருக்கும்போது நானும் ஓரளவுக்கு சீக்கிரம் சந்தோஷப்பட்டிருக்கேன் நான். இதை போய் வாழ்க்கை நான் அதில் போயிட்டு இதெல்லாம் முடிக்க முடியும் பார்ப்போம். ஆனால் முடியும் நம்புகிறேன். இந்த சைட் விங் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைஸ். கிடைக்கும்னு பார்த்தா சைட் விங் கிடைக்கல. இது வந்து ஃப்ளாரன் விங்னு சொல்லிட்டு இது ஒரு பேர். இதுக்கெல்லாம் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு 30. இப்போ பாருங்கள், ஃப்ளாராக்கான இது முடிக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க டக்குன்னு வாங்க, அதெல்லாம் படிக்கலாம். பாருங்க இது எப்படி அட்டாக் பண்ணுங்க. லைட்டாக ஒரு அவ்வளோதான். சோழி ஓடிச்சு கைஸ், ஒரே ஷாட். என்னடா இது? இந்த அளவுக்கு தான். இது வந்து என் ஃப்ரெண்டோட ப்ரைவேட் சர்வரு, அதை தான் நான் போயிருக்கேன். மறுபடியும் வந்துச்சா. இப்போ நீங்கள் அந்த ஃப்ராஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராஸ்ட் இது உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். ஏன் இப்போ டக்குன்னு போக முடியாதா, அதுக்கு டைம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா
இப்போ நம்மளால ஷேட் நைட் ஈஸியாக 2 அடி போட்டு போக முடியும். நீங்கள் பாருங்க ஈஸி. இவன் ஸ்லாஷ் போடுவான் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லாஷில் இது பாஸு, அதோட பாஸ் அவன். இவன் இந்த ஷேட் நைட்டோட எவல்யூஷன் தான் எக்லிப்ஸ் நைட். இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 2-3 அட்டம்ப்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு வாட்டி கூட கிடச்சதில்லை கைஸ். அதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கேன். முடிஞ்சா பாதி இது வந்து ஒருத்தன் இதுவும் இருங்க ஹெச்பி பார்ப்போம். 127. நைஸ் டேக்ஸ். அட்டாக்கு தான் கம்மியாக இருக்கும் அதுக்கு. ஏன்னா இது வந்து இதில் 2 இது இருக்குது கைஸ். இதுக்கு 2மே நீங்கள் வேக்யூம் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு எனக்கு தெரியல. ஃப்ராஸ்ட் ஐலண்ட் வாங்கினேன். ஃப்ராஸ்ட் ஐலண்ட் போயிட்டு அந்த பறவை எடுத்துட்டு டக்குனு பறந்து அந்த சொன்னல அது கிளேஸ் தான் ஏதோ ஸ்பானாக இருக்குது. போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கிளேஸ் டான் நினச்சேன். ஓடு. இப்போ முடிஞ்சா ஈஸி கைஸ். அப்புறம் இந்த 2 பட்டுமே எவல்யூஷன், 2 பட்டுமே ப்ரொடெக்ட் பண்ணுவது. ஸோ இதுக்கு கொஞ்சம் போக கொஞ்சம் லெவல் கொஞ்சம் ஆடாக இருக்குமா, அதுக்கு நான் இந்த ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது பேர் ரெகுலர் ஸ்டாப்டர். இது எடுக்காமல் இதை எடுக்கணும். நாம் எதுக்கும் இந்த ரெக்கார்ட் ஸ்பைக் எடுத்து வச்சுக்கோம். மறுபடியும் இப்படி வந்துட்டு ஐலாண்டு முடிச்சாச்சா, அந்த ஐலாண்டு முடிச்சாச்சு. இப்போ வாங்க அடுத்ததுக்கு போகிறோம். அடுத்ததுக்கு போயிட்டு உங்களுக்கு கூப்பிட்றோம் கைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அது காணோம். ஏன்னா டைம் ஆகுதா, இது கரெக்டாக வீடியோ எடுத்துக்கணும் வந்துடுச்சனால. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டீம்னால இது முடிச்சு பார்த்தோன்னா வாய முடியல மீன்ஸ் கைஸ். இப்போ நானே சீக்ரெட் ஆடிஷன் இருக்கல. இப்போ இப்படி நான் இந்த 3 இதில் எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு இது காட்டுப்புறோம் உங்களுக்கு மட்டும் எக்ஸாம்பிள். இது நம்மகிட்ட இப்போ வாட்டர் ஸ்டோன் இல்லை கைஸ். அதனால தான் என்னால் இல்லாட்டுக்கு 11 இருக்குன்னா அடுத்த கிளேசியடான ஃப்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை எவால்வ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் நான். இப்போ எடுத்துருங்க. இப்போ நம்ம இது எடுத்துடலாம் கைஸ். ஆனால் இது 3 பெட்ஸ், அந்த 3 பெட்ஸும் செம்ம பவர்ஃபுல்லு. நீங்கள் இந்த மாதிரி பெட்ஸ் வச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு 100லேருந்து ப்ரோ கிட்ட போகலாம். இதனால் 3 பில்லியன் கிட்ட மேக்ஸிமம் பண்ண முடியும் என் பெட்ஸ் வச்சு. இந்த 3 வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நெவர்லாண்ட் வந்துட்டு நேராக நீங்கள் நூப்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நேராக அப்படி போயிட்டு இந்த ஒரு நல்ல பெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ஜம்பை போட்டு இந்த பெட்டை எவல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஏன்னா நீங்கள் நூ போனீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேண்டம் எவல்யூஷன் இருக்குமா. ஏன்னா என்கிட்ட ஷேட் நைட் இல்லை, ஷேட் நைட்டும் ஒன்றும் இல்லை. ஒரு எக்கு ஹேட்ச் ஆகி முடிச்சுங்களா ஹேட்ச் ஆகி அங்கே லேட் ஆகும். அதுக்கு என்கிட்ட பீராக்கே இருக்குது இருந்துச்சு. அப்போ இப்போ தான் என்கிட்ட ஃபீவராக இருக்குது. பெட்ஸுக்கு ஃபீட் பண்ணி இது ஆச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்துல லூனா ஹவுஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எனக்கு முடியாது. ஏன்னா என்கிட்ட நாக்டீன் இல்லை, நாக்டீன் தான் அதுக்கு தேவை எவல்யூஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தான் ரேண்டம் எவல்யூஷன் எடுத்துக்கலாம். டி ரேங்க் இது எடுத்துகிட்டு அவங்களுக்கு அந்த எவல்யூஷன் இது காட்டுறேன். நான் இப்போ நேரிலே காட்டுறேன். அவங்க கட் பண்ணி எடுப்பாங்க, நான் ஃபுல்லாக காட்டுறேன். போயிட்டு ஷேட் நைட் போயிட்டு தயவு செஞ்சு டி ரேங்க் எடுக்காதுங்க. நல்ல பி ரேங்க் அதை எடுத்து கூட நீங்கள் ஆர்டர் பண்ணால் பெஸ்ட்டாகும் சொல்கிறேன் நான். இப்போ என்கிட்ட அது இல்லையா, அந்த ஸ்டோன் பச்சை கலர் ஸ்டோன்ஸ்லாம் இல்லையா, அதான் எனக்கு இதாகிடுச்சு. ஆனால் அதுக்கு ரெசிபி வேணால் சொல்கிறேன். எக்லிப்ஸ் நைட்டு நீங்கள் வந்து 3 ரிஃபைன் ஜெம், 3 ரிஃபைன்டு கிரவுண்ட் ஜெம், 3 ரிஃபைன்ட் ஃபயர் ஜெம், 3 ரிஃபைன்ட் வாட்டர் ஜெம், 3 ரிஃபைன்ட் கிராஸ் ஜெம், 3 ரிஃபைன்ட் ஐஸ் ஜெம் எடுத்து போட்டிங்கன்னா அது வந்துடும். அது பாப்பா போயிடும் எக்லிப்ஸ். அது ஒரு 5% சொல்லி காட்டுமா. நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் ஜெம் அதிகமாக போட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் உங்கள் லக்கு பொறுத்து வந்துடும். எனக்கு இது 10% ப்ரையாரிட்டி இருந்தால் வந்துருந்துச்சு. ஏன்னா இது 3rd அட்டம்ப்ட்லேயே கிடச்சிருக்குது. இந்த லூனா வாக்ஸு இப்படி கிடச்சதே தெரில. 0 ப்ரையாரிட்டி இருந்துச்சு.
நான் இப்போ ஃபஸ்ட் டைம் ஓர பண்ணி டக்குனு ப்ராப் ஆயிடுச்சு. நான் வராதுன்னு கண்ணு மூடுறோம் டக்குனு வந்துடுச்சு. ரெண்டும் வீராக்கு தான். ஸோ ஆனால் இந்த ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா வின் டஸ்க், லூனார் ட்ரெண்ட், லூனார் ஹீல். இது இன்னொரு பெட்டும் இருக்குது லூனார் நாக்டீன் எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா பிளட் டேஸ்டி ஓரா, அதுக்கு ஓரா கொடுக்குது. ரைப்பர் கன்ஸ்டன்ஸ் ஃபில்ட்டு வோல்ட் ஓர் வந்து ஒரு பெரிய பால் போட்டு செம அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்கு வந்து இந்த ரெண்டுமே லெஜண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ நம்ம கோடில் போங்க வாங்க. எனக்கு ஏன் தெரில ஏன் பச்சை கலரில் கட்டுறேன். நம்ம போயிட்டு பெட்ஸில் பார்க்கணும். எல்லாம் புதுசாக இல்லை சுற்றி வச்சுருக்கேன் கைஸ். நான் கூடிய சீக்கிரம் நான் எப்படியும் ப்ராப்பரியாக இறங்குவேன். ரெடியாக இருங்க எல்லாம் இருங்க கைஸ். நம்மகிட்ட ஒரு பெட்டை வந்து இதாக இருக்குது. கைஸ் 72 மில்லியன். நைஸ். அப்போலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லியோடான் வச்சுருப்பேன். லியோடான் இது ஹெச்பி அதிகமாக கொடுத்தோம்னா. ஆனால் இப்போ வரைக்கும் என்ன யூஸ் பண்ணுவேன். ஏன்னா 20.9 மில்லியன் கட் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுவேன். எல்லோரும் லக்கு பொறுத்து தான் கிடைக்கும். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ட்ரை பண்ணேன் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது வந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது இந்த ஃப்ளாரகான் ட்ரை பண்ணேன். சரி வராதுன்னு நடந்துட்டு விட்டு லக்கு இருந்தது. ஐயோ வந்து தாண்டி போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது ட்ரை பண்ண நினச்சேன். ட்ரை பண்ணும்போது இது வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி விட்டேன். அடுத்து இது இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி வந்துடுச்சு. லூனா வாக்ஸோட அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும் போது அவன் 55 லெவல்ஸ் சொல்லி வச்சிருந்தான். அவன் சொல்லும் போது நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா 4 பில்லியன் எக்ஸ்பி பண்ணுறது சொல்லிடுங்க. சரி கைஸ், இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் பண்ணுங்கள். எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கும்.